திரு அக்னி சொன்னதுல ரொம்ப முக்கியமான வார்த்தை, திமுக பலமான கூட்டணிங்கிறது ஒரு மாய பிம்பம் அப்படின்னார். திமுக பலமான கூட்டணின்னு நம்பினாதான் திரு துரைக்கண்ணா சொல்ற ஒருங்கிணைந்த அதிமுக வேணும், திரு நித்யானந்தம் சொல்ற மாதிரி சசிகலாவை உள்ள கொண்டு வரணும், ராமதாஸை உள்ள கொண்டு வரணும், தேமுதிக உள்ள கொண்டு நிறைய சிக்கல். ஆனா ஒரு மாய பிம்பம் திமுக பலமான கூட்டணி, மாய பிம்பத்தை உடைக்கிறதுக்கு எது அதிமுகவே போதுமானது. முயற்சி வலித்தால் அது அவர்களுக்கு மகிழ்ச்சி தரட்டும், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இவர்கள் எல்லோரும் ஓரணியாக நின்ற போதே 23 விழுக்காடு 20 விழுக்காடு வித்தியாசம் இருந்துச்சு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும். மாயபிம்பம் சொல்றாரு இல்லையா, நாடாளுமன்ற தேர்தலில் சொல்றீங்களா? நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாஜகவோட அவங்க இல்லை, நான் சொல்றது அதற்கு முந்தைய சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அல்லது நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிகவை சேர்த்த அணியாக இருக்கட்டும், இது எல்லாத்திலையும் சரி நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணியா சொல்றேன். எல்லாரும் சேர்ந்து 20 விழுக்காட்டுக்கு மேல வித்தியாசம் இருந்துச்சு. எஸ், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப சேர்ந்துட்டாங்கல்ல சார் அவங்க? இல்ல, இப்போ அதுக்குள்ள எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். எனக்கு நான் திரு டிடிவி தினகரன் பேசியதை நான் பார்க்கல. புதிய முறையில் ஒரு தலைப்பு கொடுத்துருக்கோம், அதிமுக பாஜக கூட்டணி கட்சிகளை திமுக கபலீகரம் செய்யாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு திரு டிடிவி தினகரன் சொல்லிக்கிறதா சொல்றீங்க சார். எனக்கு வந்து ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நான் விவாதிச்சிருவேன் சார். அதிமுக பாஜக கூட்டணியை திமுக கபலீகரம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரா அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளேன்னு சொன்னாரா? இந்த ரெண்டு கூட்டணியில எதை சொன்னார்? பாஜக கூட்டணியை விட்டு ஓபிஎஸ் விலகி சென்றது கூட்டணிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அவர் விலகி சென்றதற்கு காரணமானவர்கள் அவரை மீண்டும் கூட்டணியில் சேர்க்க முயற்சி எடுக்க வேண்டும். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும். கூட்டணியில் உள்ள கட்சிகள் வெளியேறாமல் பார்த்துக் கொள்ளணும். கூட்டணியில் உள்ள அரசியல் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி தான் சொல்லியிருக்காரு, அதிமுக பாஜக கூட்டணி சொல்லல அப்படின்னு சொல்லல. ரெண்டும் வேற வேற தான். தேசிய ஜனநாயக கூட்டணி அவர் எப்போதுமே சொல்றாரு. ரைட், அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லிட்டாருன்னா கிளியர் சார். ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணின்னு சொன்னாருன்னா அது தனிவாதம், தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொன்னாருன்னா அது தனிவாதம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை கபலீகரம் செய்து விடக்கூடாது திமுக, அதை கவனமா பார்த்துக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, அவர் யாரை சொல்றாருன்னா, அவர் அமித்ஷா அவர்களுக்கு ஒரு செய்தியை கடத்துகிறார். என்ன சொல்றாருன்னா, ஓபிஎஸ் எப்படி போய் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்தாரோ அதே மாதிரி நானும் போறதுக்கு ரெடி. யாரு? டிடிவி. பாத்துக்கிடுங்க, நான் போயிருவேன். புது இன்டர்பிரேஷன் இருக்கு. ஆமா சார், அதைத்தான் சொல்றாரு. நீங்க பாத்துக்கங்க, நான் அந்த பக்கம் போகாம பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு டிடி தினகரன் சொல்றாரு. செந்தில் சார் கொளுத்தி போட்டு வராரு. கொளுத்தி போட்டு இல்ல சார், அப்படி இல்ல. நீங்க ஒருபோதும் போக மாட்டார், டிடி தினகரன் போக மாட்டார்னு இவர் சொல்றாரு. ரைட், ஓகே, அது ரைட், ஓகே. இப்போ எனக்கு ஒரு ஓபிஎஸ் போக மாட்டார்னு இல்ல திடீர்னு டிடி தினகரன் குயிக்கல ஆயிட்டார். பரவாயில்ல, இருக்கட்டும். ஐயா நித்யானந்தம் பேசும்போது அவர் லேசா குறுக்கிட்ட உடனே நண்பர் அக்னி குறுக்கிடாங்கன்னாரு. நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். ஏன் நான் சொல்றேன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியில 4 கட்சி இருக்கு தமிழ்நாட்டில் ஆசான் டேட். ஒன்று அதிமுக, இன்னொன்று பாஜக. அது கூட கிடையாது, அதிமுக பாஜக கூட்டணியில் 2 கட்சி இருக்கு. அது அதிமுகவும் பாஜகவும். கரெக்டா சார்? இதுதான் அதிமுக பாஜக கூட்டணி. சொல்றது யாரு? எடப்பாடி பழனிசாமி. எங்க கட்சியில நாங்க கூட்டணியில பாஜகவும் நாங்களும் இருக்கிறோம், அவங்க கூட்டணியில் இருக்காங்க அப்படின்ட்டாரு. அப்ப அது தனி கூட்டணி. அந்த கூட்டணியில் யாரு இருக்கா தேசிய ஜனநாயக கூட்டணின்னு பாத்தீங்கன்னா, பாஜகவும் தமாகவும் டிடிவி தினகரனும் இருக்கிறாங்க சார், ஆசான் டேட். ரைட்டா? அப்போ பாஜக கண்டிப்பா யாரோட வராது? திமுகவோட வராது. அப்ப மீதி இருக்கிறது யாரு? டிடிவி தினகரன் மட்டும் தானே. திரு வாசனும் போக மாட்டாரு. ரைட்டா? இப்ப டிடி தினகரன் மட்டும்தான் அங்க இருக்கிறாரு. அந்த கூட்டணியில் இப்போதைக்கு இருக்கிற கட்சி அதிமுக திமுகவோட கூட்டணி வைக்காது, பாஜக திமுகவோட கூட்டணி வைக்காது, திமுகவும் பாஜகவோட கூட்டணி வைக்காது, திமுகவும் அதிமுகவோட கூட்டணி வைக்காது. அப்ப மீதி இருக்கிற ஆளுங்க யாரு? டிடி தினகரன் மட்டும் தானே. அப்ப இவர் யாருக்கு சொல்லி இருக்கிறாரு? நான் பேருவேன் பாத்துக்கங்கன்னு எச்சரிச்சிருக்கிறார். இது இங்க பல பேருக்கு புரியாம ஐயோ அவர் யாரை சொல்லிக்கிறான்னு குழம்பிட்டு இருக்கிறாங்க சார். ஃபேக்ட் இதுதான். ரைட், ஓகே. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். இப்போ சார் சொல்லிக்கிட்ட பொழுது, ஐயா நித்யானந்தம் சார் சொல்லிக்கின்ற பொழுது சொன்னாங்க, எனக்கு நித்யானந்தம் சார் பொய் சொல்றாரா அல்லது அமித்ஷா பொய் சொல்றாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நிச்சயமாக அமித்ஷா வந்து பேசுவார், எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமைன்னு அவர் அது உண்மை, அதை ஒத்துக்கிட்டார். எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா தலைமைங்கிற உண்மையை ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்டு சொல்றாரு, அவர் பேசுவாரு கண்டிப்பா. இவர் ஒத்துக்கிட்டதனால அது உண்மையா இருப்பதா? இல்ல சரி சார், அவர் பொய் சொல்றாரு நீங்க சொல்றீங்களா? அவர் விருப்பத்தை சொல்றாரு. அவர் விருப்பம் இல்ல சார், அவர் உண்மையா சொன்னாரு. சரி, ஆனா எனக்கு டவுட். இப்ப கூட பாருங்க, அவர் பொய் சொல்றான்னு சொல்ல, அவர் சொல்ல உண்மையா போய் எனக்கு டவுட்டுக்கு கிளாரிஃபை பண்றது கேட்கிறேன். அவர் என்ன சொன்னாரு? அமித்ஷா கண்டிப்பா தலையிட்டு பேசுவார்னாரு. ஆனா அமித்ஷா என்ன சொன்னாரு? அதிமுக உட்கட்சி வாரத்தில் நான் தலையிட மாட்டேன்னாரு. ஆனா இவர் அமித்ஷா தலையிடுவார்னு சொல்றாரு. ஐயா, இப்ப அமித்ஷா சொல்றதை நம்புறதா இவர் சொல்றதை நம்புறதா? அமித்ஷா சத்தியமா தலையிட மாட்டோம்ட்டாரு, இவர் தலையிடுவாருங்கிறாரு. இது 2 பேர் சொல்றதுல யார் நம்புறது அப்படின்னு தெரியல. இப்போ அப்புறம் இன்னொன்று சொன்னார், அன்னைக்கு ஏன் வந்து எல்லோரும் ஆளுநர் கையை பிடிச்சி சேர்த்து வச்சாரே அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆளுநர் கையை பிடிச்சி சேர்த்து வச்சாருங்கிறது கரெக்ட். பிரிச்சு விட்டது யாரு? 2 பேரையும் பிரிச்சு விட்டது யாரு சார்?
அதுல பாஜகவுக்கு பங்கே இல்லையா? பிரிச்சதுனால தானே சார் சேர்க்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. சரி, பிரிச்சு விட்டீங்க, திருப்பி சேர்த்தீங்க. அப்போ ஐயா அதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா 10 நாள் ஆட்சி கவிழ்ந்துரும், ஒரு வாரத்தில் ஆட்சி கவிழ்ந்துரும் என்று திமுக சொன்னது. நாங்கள் எனக்கு தெரிஞ்சு திமுக அப்படி சொல்லலை. திமுக விட அதிகமாக சொன்னது யார் தெரியுமா? டிடிவி தினகரன் தான். நீங்க பாருங்க, இந்த வெள்ளிக்கிழமை பாருங்க, அடுத்த செவ்வாய்க்கிழமை பாருங்கன்னு சொல்லிட்டே இருந்தார். திமுகவின் பேச்சை கேட்டுத்தான் ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் 11 பேரும் திமுகவின் பேச்சை கேட்டுத்தான் அஇஅதிமுக அரசுக்கு எதிராக வாக்களிச்சாங்களா? டிடிவி தினகரன் வந்து திமுக பேச்சை கேட்டுத்தான் அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்களை வந்து வெளியில எடுத்துட்டு வந்தாரா? சரி, திமுக பேச்சை கேட்டுத்தான் திருப்பி எடப்பாடி பழனிசாமி வந்து ஓபிஎஸ் சேர்த்துக்கிட்டாரா? பெரும்பான்மையை நிரூபிக்கும் போது திமுக பக்கம் யார் போய் நின்றா? நீங்க பேசும்போது நான் குறிக்கவே ஒரு எம்எல்ஏ ஓபிஎஸ் எம்எல்ஏ யார் பக்கம் நின்றாங்க? அதிமுக பக்கம் நின்றாங்க. அவங்க வெளியேறி திமுக பேச்சை கேட்டுதான் அத வெளியேறினது. அதை விட ஜனநாயக படுகொலை. நான் நீங்க பேசும்போது குறிக்கல. நீ அவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலை செஞ்சார்ல, அவர் மீது நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல? திருப்பி சேர்த்துக்கிட்டாங்களே. ஏன் சேர்த்துக்கிட்டீங்க? சரி, அன்னைக்கு 4.5 வருஷம் ஆட்சியை நடத்துறதுக்கு அவருடைய ஆதரவு தானே தேவையா இருந்துச்சு. அவருடைய ஆதரவு இல்லை என்றால் நீங்கள் ஆட்சி நடத்தியிருக்க முடியுமா? இன்னைக்கு தேர்தல் முடிஞ்சோன்னு அவர் வெளில அனுப்பிட்டீங்க. துரோகம்ங்கிற வார்த்தை எழுதுனீங்கன்னா சார், அந்த வார்த்தைக்கு டிக்ஷனரியில் அர்த்தம் எடப்பாடி பழனிசாமி தான் இருப்பார். அதுக்கு முன்னாடி கலைஞர் வந்துருவார். நான் அக்னி நீங்க வார்த்தை நான் பேசி விட மாட்டேன். நீங்க உங்க வார்த்தையில உங்க டேன்ல நீங்க என்ன வேணாலும் பேசுங்க அக்னி. நீங்க பதில் சொல்லுங்க, என்ன பேச விடுங்க. குறிச்சு வச்சுட்டு பதில் சொல்லுங்களேன். குறிச்சு வச்சுட்டு சார், சூரியனை பார்த்து ஏதோ ஒண்ணு குலைக்கிற மாதிரி திருமதி வி கே சசிகலா அம்மையாரை பார்த்து சொன்னார். சசிகலா அம்மையாருக்கு உங்களுக்கு முரண் இருக்கலாம், அது வேற. அவங்க தானே யார் அவருக்கும் அதிமுகவுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டார். அதிமுகவுக்கு சம்பந்தம் இல்லாத திருமதி வி கே சசிகலா அம்மையார் காலில் விழுந்தா நீங்க வாழ்த்துக்கள் வாங்கினீங்களா, ஆசீர்வாதம் வாங்கினீங்களா? நீங்க அவரை வெளியில் அனுப்புனீங்க. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் ஆதரவுடைய எம்எல்ஏக்களுடைய ஆதரவோடு தான் நீங்க வந்து ஆட்சி நடத்துனீங்க. அப்புறம் அவரை வெளியில் அனுப்புனீங்க. பாமக கூட்டணியால தான் நீங்க 9 தொகுதிகளை வெற்றி பெற்றீங்க. ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான அந்த இடைத்தேர்தல் நடந்த போது 9 தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு பாமகவுடைய வாக்கு காரணம். அதன் பிறகு பாமக இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? 10.5 விழுக்காடு. அதை முடிஞ்சு போன கதை பேசாதீங்கிறீங்க. இலைய போடல பந்தியில, இலைய போடல அதுக்குள்ள சாப்பாடு, பந்திய போடல அதுக்குள்ள இலை கிழிஞ்சிருச்சுன்னு சொல்றாருங்கிறீங்க. நீங்க வரிசையா தேமுதிக உங்களோட கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியில் இருந்தது தேமுதிக மட்டும்தான். நீங்க எம்பி சீட்டு, ராஜ்யசபா எம்பி சீட்டு உறுதி கொடுத்துட்டு எந்த தேர்தல்னு உறுதி கொடுக்கல சார். அதையே எப்ப சொன்னாரு? அதை எப்ப சொன்னாரு? முதல்ல என்ன சொன்னாரு சார்? கார்த்திகேயன் சார் முதல்ல என்ன சொன்னாரு? நாங்க அப்படி எந்த உத்தரவாதமும் கொடுக்கவே இல்லைனாரு. ராஜ்யசபா சீட்டு நாங்க சொல்லவே இல்லைன்னாரு. எங்களிடம் ஆதாரம் இருக்கிறது என்று எல்கே சுதீஷ் சொன்ன பிறகு என்ன சொன்னார்? ஒத்துக்கிட்டாரு. நாங்க இருக்கு பட் சொன்னோம், ஆனா எந்த தேர்தல்னு சொல்லவில்லை என்றார். இன்னைக்கு தேமுதிக வெளில வராங்க. நீங்க கொஞ்சம் நின்று திரும்பி பாருங்களேன். திரும்ப வி கே சசிகலா அம்மையார்ல ஆரம்பிச்சு, ஓபிஎஸ்ல ஆரம்பிச்சு, தேமுதிக, பாமக. இல்ல இப்ப எந்த இடத்துக்கு இபிஎஸ் போயிட்டாருன்னா, பலமான கூட்டணிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பலத்தை நம்பி, கூட்டணி பலத்தை நம்பி நாங்க தேர்தலை நிக்க போறோம், மக்கள் செல்வாக்கை நம்பி நாங்க எலெக்ஷன்ல நிக்கிறோங்கிற இடத்துக்கு போயிட்டாரு. இதெல்லாம் ஒரு டாப்பிங் தான், ஒரு ஆட் ஆன் வேல்யூ தான் கூட்டணி கட்சிகள்ங்கிறது. மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்கு, திமுக அரசு மீதான விமர்சனங்கள், அதிருப்தி இருக்கு, அதை அறுவடை பண்ண முடியும்ன்ற இடத்துக்கு அவர் போயிட்டாரு. கரெக்ட் தானே சார்? அவர் சொல்றாரு. அப்படித்தானே சார் அவர் சொல்றாரு. அப்புறம் எதுக்கு சார் கம்யூனிஸ்ட் கட்சியும் விசிகாவையும் கூட்டணி கலைச்சாரு? ரத்தன கம்பளம் விரிப்போம்னார்ல, எதுக்கு விரிச்சாரு? ஏன் விரிச்சாரு? ஒரு குறைந்தபட்ச லாஜிக் வேண்டாமா? உங்க கூட்டணியில உங்களோடு இருந்தவர்கள், உங்களோடு இருக்கின்றவர்கள் அவ்வளவு பேரையும் வெளியில துரத்துறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு உங்களோட வருவதற்கே வாய்ப்பு இல்லாத பாஜக இருக்கிற அணியில கம்யூனிஸ்ட் கட்சி வருமா? அரசியல் அரிச்சுவடி தெரிந்த ஒரு மாணவனுக்கு கூட அதை புரிஞ்சுப்பான். எப்படிங்க கம்யூனிஸ்ட் கட்சியும் பாஜக ஒரு அணியில இருக்கும்? திமுக சரியா நடத்தல, அவமரியாதை பண்றாங்க, அதனால நாங்க சிவப்பு கம்பளம் விரிக்கிறோம் வாங்க. எப்படி சார் வருவாங்க? தமிழ்நாட்டில் தேடக்கூடிய கட்சியாக கம்யூனிஸ்ட் இருக்கு. பாமா இப்போ டாக்டர் அன்புமணி ராமதாஸ் நேத்து வரைக்கும் இன்னி வரைக்கும் திமுக எதிர்க்கிறார், கடுமையா எதிர்க்கிறார்ல. அந்த அன்புமணி ராமதாஸை நீங்க உள்ள அக்கமடேட் பண்றதுக்கு இது வரைக்கும் ஏதாவது முயற்சி பண்ணிருக்கீங்களா? அழைத்தீர்களா? அவரோட பேச்சுவார்த்தை நடத்துனீங்களா? தேமுதிகவோட நீங்க என்ன பேச்சுவார்த்தை நடத்துனீங்க? நான் விருப்பம் பேசுறேன். நீங்க வலிமையான ஒரு அணியை கட்டணும்னு விரும்புனீங்கன்னா வேண்டாம் தானே இருக்காங்க சார். வேண்டாம் அப்புறம் திருப்பி எக்ஸாக்ட் சார் எனக்கு புரியவே இல்லை சார். ஒண்ணு இந்த பக்கம் அந்த பக்கம் சார். தேமுதிக ஜனவரி மாசம் அறிவிப்பேன்னு சொல்லல, அது வரைக்கும் we have to wait for that. இல்ல என்னன்னா நீங்க ஒரே ஒரு வார்த்தை முடியல வேணான்னு முடிச்சிட்டீங்கன்னா எதுக்கு திமுக அணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை கூப்பிடுறீங்கிற கேள்விக்கு பதிலே இல்ல. நீங்க வேணாம்னா நீங்க நான் என்ன சொல்றேன், அந்த கட்ஸ் வந்து அந்த கட்ஸ் யாருக்கு இருந்துச்சு? மேடம் ஜெயலலிதாவுக்கு இருந்துச்சு 2016ல. எஸ்
2016 சின்ன கட்சிகள் தான், அதை கூட்டணி நான் கன்சிடர் பண்ணல. அவங்களுமே ரெட்டலையில தான் நின்னாங்க. தனித்து தான் நின்றார் மேடம் ஜெயலலிதா. அந்த கட்சி இருந்துச்சு, சொல்லி செஞ்சாங்க. நீங்க அப்படி சொல்லுங்க. மோடி ஆலியடியான்னு கேட்டாங்க. எனக்கு பிஜேபி வேண்டாம், எந்த கட்சியும் வேண்டாம், திமுக நான் எதிர்க்க முடியும், எனக்கு வல்லமை இருக்கு, வலிமை இருக்குது, நீங்க சொல்லுங்க. இப்ப சொல்லிட்டாரு. எப்ப சார் சொன்னாரு? சொல்றாரு. இப்ப சமீப நாட்கள்ல பிரச்சனை பேரங்கள்ல இல்ல ஒரு நிமிஷம். கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லா கட்சியும் வெளிப்படையாக சார் நடத்தி இருக்காங்க. ரைட்டா? நீங்க டெல்லிக்கு எதுக்கு போனீங்கன்னு சொன்னீங்க. இங்க இருந்து கிளம்பும்போது பத்திரிகையாளர்கள் இங்க கேட்டாங்க. இல்ல நான் சும்மா போறேன், என் கட்சி ஆபீஸை பார்க்க போறேன், வேற ஒண்ணா போறேன். அங்க போய் அத்தனை கார் மாறி எதுக்கு போய் அமித்ஷா பாத்தீங்க சார்? அமித்ஷா பார்த்துட்டு வெளியில வந்தீங்கல்ல, வெளியில வந்து அடுத்த நிமிஷம் உங்க கார் கேட்டை தாண்டல அமித்ஷா போட்டாரு, தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு. இன்னி வரைக்கும் அதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுதா? அக்னி பலமான கூட்டணியை கட்டமைக்கணும் அப்படின்றதான் நீங்க ஆரம்பத்துல பேசுனது. திமுகவில் இருக்கிற கட்சிகள் கூட கூட்டணிக்கு வரணும் அப்படின்ற அழைப்பெல்லாம் விடுக்கப்பட்டது. ஆனா இப்ப சமீப நாட்கள்ல கூட்டணி பலம்ன்றது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, மக்கள் செல்வாக்கு இருந்தா போதும் அப்படின்னா யாரும் வரலன், அதனால அந்த ஒரு விரக்தியின் நம்பிக்கையின்மையின் வெளிப்பாடாக அந்த வார்த்தைகளை சொல்றாரு. யாருமே தேவையில்லை, மக்கள் செல்வாக்கு போதும்னு நம்புறாரா இபிஎஸ்? நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகள்லாம் சேர்த்து தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டீங்கல்ல, பிறகு எதுக்கு மக்கள் நீதி மையத்தை 3.6% எடுத்த வாக்குகள் எடுத்து அவங்களுக்கு கொடுத்து ராஜ்யசபா உறுப்பினர் கொடுத்து வச்சிருக்கீங்க? அவங்க நம்புறாங்க வெற்றி பெற்றுட்டீங்கல்ல. அவங்க பெரிய கூட்டணி வராமல தானே நீங்க ஏற்கனவே பல வெற்றிகளை பெற்றீங்க. ஒண்ணு இல்ல சார், ஓபிஎஸ் அவர்களை இப்ப பேசுறீங்கல்ல, அதுதான் அதையும் சேர்க்க தான் வந்தேன். அவங்க பிரேமலதா விஜயகாந்தோட சந்திப்பு நடத்துறாங்க, ஓபிஎஸ் சந்திப்பு நடத்துறாங்க. அவங்க இன்னும் வேணும்னு நினைக்கிறாங்க, நிறைய கட்சிகள் வேணும் கூட்டணிக்கு பலம் சேர்க்கன்னு நினைக்கிறாங்க. நீங்க வேணும்னு நீங்க நினைக்கலாம். அப்படின்னா ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு, இனி வர்றவங்க எல்லாம் வந்து வெயிட்டிங்ல தான் நிக்கணும், இதெல்லாம் ஆரியசியா இல்ல சார்? கிடையாது. சொன்ன பிறகும் கூட அப்படினால் உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் மக்களுடைய மனநிலையில் நீங்கள் இடம்பெறவில்லை. தனித்து நின்றாலும் திமுக வெற்றி பெறும். அதிமுக 2024 நின்றுச்சே, அதிமுக மட்டும்தான் நின்றுச்சுன்னு சொல்லி சார் சொல்றாரு. இங்க கூட்டணி அப்படி உங்களால நிக்க முடியல, அப்படி நிக்க முடியல. 2024 தேர்தல் தேமுதிக தான் இருந்துச்சுன்னு சொன்னீங்க. ஆகவே அது மாதிரி நின்று உங்களால் நிக்க முடியல. ஏன்னா அப்ப நாடாளுமன்ற தேர்தல், உங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் இந்தியா கூட்டணி இருந்துச்சு. அவங்க நாங்க இப்போ இருக்கக்கூடிய கட்சிகளோட தான் எலெக்ஷனை சந்திக்க போறோம்னு சொன்ன பிறகு, திமுக தலைவர் திரு ஸ்டாலின் சொன்ன பிறகு சந்திப்பை இவங்க தான் போய் நடத்துறாங்க. பிரேமலதா விஜயகாந்த் தான் போய் பாக்குறாங்க, திரு ஓபிஎஸ் தான் போய் பாக்குறாங்க. ஆமா, திமுக கூட்டணி வேணும் அப்படின்ற மனநிலையில அவங்க தான் போய் உள்ள பேச்சுவார்த்தை. அதிமுகவை தவிர தமிழ்நாட்டில் அத்தனை கட்சிகள் வந்தாலும் திமுகவின் தலைவரும் தமிழ்நாட்டு முதலமைச்சரும் இடம் கொடுப்பார். ஆனா திமுகவுக்காகவே உழைச்சிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு எல்லாம் இனிமேல் சீட்டு கிடைக்காது. கூட்டணி கட்சிகள் மட்டும் தான் மரியாதை, பதவி, எம்பி எல்லாம் கிடைக்கும். சரி, பேசும்.